வோல்டாஸ் நான் இன்வெர்டர் ஏசியில் E2 எரர் காட்டுதுன்னு சொல்லி இந்த கஸ்டமர் நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. சைட்டுக்கு போய் பார்த்ததுல ஏசியோட இன்டோர் யூனிட் ரொம்பவே அன்கண்டிஷன்ல இருந்ததுங்க. அதாவது ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இல்லாம வாட்டர் லீக்கேஜ் ஆகிட்டு இருந்தது. இருந்தாலும் இந்த ஏசி இப்போதைக்கு இந்த கஸ்டமருக்கு ஏசி நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளை காண்டாக்ட் பண்ணது இந்த எரர் ஷோ ஆகுது, இதனால பிசிபி போர்டு ஏதாவது ரிப்பேர் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஏசி பாத்தீங்க அப்படின்னா எரர் காட்டுது. பட் ஆனா இன்டோர் யூனிட், ப்ளோயர், ஃபேனு, கேஸ் எல்லாமே கரெக்டா இருக்குங்க. ஆட்டோ கட் ஆஃப் கொண்டு கரெக்டா ஆகிட்டு இருக்கு. பட் எரர் ஷோ ஆகுது. இந்த வீடியோ பாக்குற ஏசி டெக்னீஷியன் எதனால இதுல E2 எரர் ஷோ ஆகுதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் கிட்ட நம்ம டீப் கிளீனிங் பண்ணலாம்னு சஜஷன் பண்ணோங்க. இன்டோர் யூனிட்டை கம்ப்ளீட்டா கலட்டி டீப் கிளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த கூலிங் காயில பாருங்களேன், எவ்வளவு அழுக்கு, சும்மா அட்டை மாதிரி அப்படியே படிஞ்சிருக்குங்க. ஃபுல்லா பேக் காயில், ஃப்ரண்ட் காயில்னு ஃபுல்லாவே அப்படியே அட்டை மாதிரி படிஞ்சிட்டு இருக்குங்க. இப்போ இந்த ப்ளோயர் பிளாக் கலர்ல இருக்குல்ல, ஆக்சுவலா சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ளோயர் என்ன கலர்ல இருக்குன்னு நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. பாருங்க, இந்த ப்ளோயர் வந்து ப்ளூ கலர் ப்ளோயர் பிளாக் கலரா ஆயிட்டு இருக்கு. அவ்வளவு அழுக்கு. இந்த காயில் பாருங்க, பிளாக் கலர்ல இருந்தது எவ்வளவு ப்ளூவா இருக்கு. கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ஏசியை புதுசு மாதிரி ஆக்கிட்டோங்க. எல்லாத்தையுமே ப்ராப்பரா அசம்பிள் பண்ணி இன்டோர் யூனிட்டை தூக்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க. இந்த அவுட்டோர் யூனிட்ல பிரஷ் பண்றோம், எவ்வளவு தூசி அழுக்கு அதுல இருந்து வந்துட்டு இருக்கு பாருங்களேன் நீங்களே. ஸோ ஏசியை ரெகுலரா சர்வீஸ் பண்ணிக்கிட்டா ஏசியோட லைஃப் பெஸ்டா இருக்குங்க. கரண்ட் பில்லு குறையும். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெஸ்டான சர்வீஸ் நீடடா இருந்தா ஸ்கிரீன்ல தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.